வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டன் ட்ரீ எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து கோல்டு கம்பி. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அடி வேணும். அந்த அளவுக்கு நான் செய்யலான்னு இருக்கேன். அதெல்லாம் எடுத்துக்கிறேன். இதை நம்ம கட்டர் மூலயமா கட் பண்ணிடலாம். ஈஸியாக தான் கட் ஆகும். இதே மாதிரி இங்கே பாருங்கள், கோல்டன் ட்ரீக்கு பேஸ் கப்பு நான் வந்து சில்க் த்ரெட் பண்ணுவோம் இல்லைங்களா, தோடு, அதை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கோல்டன் கம்பியை ஈக்குவலாக நம்ம வந்து மடிச்சிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து உள்ளே விடலாம். உள்ளே விட்டுட்டு இந்த ரெண்டு கம்பியும் இதுக்குள்ளே விட்டுட்டு இப்படி இழுத்தோம்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும். இதே மாதிரி இன்னொன்று பண்ணி காட்டுறேன். கம்பியை வந்து நம்ம மடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து உள்ளே விடணும். இப்போ இந்த ரெண்டு கம்பியும் இதுக்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இழுத்தோம்னா இந்த மாதிரி ஷேப் வரும். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணிக்கலாம். நான் பண்ணிவிட்டு கட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து 12 பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே இந்த வளைக்கிற மூலயமா இப்படி வச்சுட்டு இது மாதிரி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் ட்ரீ, இப்போ அதே கோல்டன் ட்ரீயில் இன்னொரு மாடல் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி மாடல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம முறுக்கிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பீடு இருக்குது. இதை வந்து நான் 10 பீடு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நீங்கள் சப்போஸ் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கம்பியை நீளம் அதிகமாக எடுத்துக்கணும், இந்த பீடும் அதிகமாக எடுத்துக்கணும். ஸ்மால் சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம சாமி ரூமில் கூட வச்சு பூஜை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் ஜஸ்ட்டு நான் இப்படி முறுக்கி விட்டுறேன். வேறு ஒன்றுமே இல்லைங்க. இந்த இடத்துல 4 போதும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றிக்கலாம். இல்லை இன்னும் ஒன்று பண்ணலான்னா நம்ம பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை இன்னும் ஒன்று பண்ணலாம் இந்த இடத்துல. அதெல்லாம் நான் இன்னும் ஒன்று பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 10 மணிக்கு கோர்த்துட்டேன். இதை இப்படி முறுக்கி விட வேண்டியது தான், வேறு எந்த ஒர்க்குமே இல்லை. இது வந்து இந்த ஷேப்பாக லீஃப் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் ஹைட் வரணும் அப்படின்ற வாசி நெக்ஸ்ட் லேயராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி நம்ம கம்பியை முறுக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லேயரில் வந்து நான் 10 பீட் போட்டேன். ஆனால் இதில் வந்து கம்மியாக தான் போட முடியும். ஏன்னா இந்த ஹைட் வருது இல்லைங்களா, அதனால் ஒரு 2-3 பீடு கம்மியாக போட வேண்டியிருக்கும். எத்தனை பீடு வருதோ அத்தனை பீட் போடலாம். ஏழு பீடு போட்டால் போதும். இப்போ பாருங்கள், இப்போ குட்டி லீஃபாக வரும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 10 பீட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு லேயரில் 7, நெக்ஸ்ட்டு 6 பீட் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் முறுக்கி விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஃபுல்லாக வளைச்சிடுறோம். வளைச்சிட்டு 6 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 2 கம்பியாக எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கம்பியில் 4 பீட் போட்டுக்கிறேன், இன்னொரு கம்பிலையும் 4 பீட் போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 2 சேர்த்து நம்ம இப்படி முறுக்கிடலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எதனா தொங்க விடுறதா இருந்தால் தொங்க விடலாம். அப்படி இல்லைன்னா இதை அப்படியே இப்படி மடக்கி விட்டுடலாம். உங்களுக்கு தெரியாது, இல்லை கீழே இப்படி பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி இந்த ரெண்டையும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் 3 பண்ணிட்டேன். இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ
அது மாதிரி நீட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.